உறவுகளை இழந்தவர்களுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். தனியாக இருக்கிறவங்கள பார்த்து கேலியும் கிண்டலும் செய்யாதீங்க. தனிமை என்பது எவ்வளோ பெரிய கொடுமை என்பது அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். வாழ்க்கையில் நிறைய பேர் உறவுகளை விட்டுட்டு தனித்தனியாக இருக்கிறாங்க. காசுக்காகவும் பணத்துக்காகவும் வெளியூர்லேயும் பிரிஞ்சு போயிருக்காங்க. குருவி கூட தன் கூட்டத்தோட சேர்ந்து வாழ்ந்து ஒற்றுமையாக தான் இருக்குது. இன்றைக்கி பறவைகள் கூட ஒற்றுமையாக இருக்குது. நான் மனுஷன் ஒன்று தான். ஈகோ, பிரச்சனை, ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மனம் விட்டு பேசாமல் லைஃப்பில் தன்னோட பிரச்சனைகளை தாங்க முடிவெடுத்துக்கணும். அடுத்தவங்களை விட்டிங்கன்னா குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க. தனக்குன்னு என்ன தெரியுதோ, நியாயமான விஷயம் எதுவோ, தப்பு செய்துட்டான மன்னிப்பு கேட்டு குடும்பத்தோடு இருக்க பாருங்கள். தனிமை என்பது நிறைய பேருக்கு வரமாயிடுச்சு. நிறைய பேர் தனிமையில் தான் இருக்காங்க. இல்லை யாரை குற்றம் சொல்கிறது, யார்கிட்ட போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவங்க வாழ்க்கையை அவங்களே தான் சரி பண்ணணும்.